ஹாய் ஸ்டடி வித் சென்னையில் லாங் கேப்க்கு அப்புறமான ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 70 டேஸை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலாக நான் எப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த குரூப் ஃபோருக்கு அப்படிங்கிறத பார்த்துரும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஃப்ரீ டெஸ்ட்லாம் வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் த்ரோனா அகாடமியில் 60 டேஸ் பிளான் போட்டிருக்காங்க இல்லையா, May 1 to July 31. ஸோ இந்த பிளானை தான் நான் வந்துட்டு மெயினாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நக்கீடனில் வந்துட்டு தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதையும் அண்ட் ஏபிஜேயில் வந்துட்டு குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கேன். என்னோட டார்கெட்டை நான் இந்த இயர் என்ன பண்ணியிருக்கேன்னா 180 வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 180 ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி வந்து 3935 தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் முடித்தவங்களுக்கு தான் வந்துட்டு 2000 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 சம்திங் வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ அதில் அந்த ஃபர்ஸ்ட் 100 பிளேஸில் வந்தால் தான் நம்மளால் வந்து சேஃப் ஸோன் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த 180. ஸோ இந்த 180 அடிக்க நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பாலிட்டி எடுத்துட்டோம்னா அதில் வந்து 15 கொஷின்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதில் 8 to 10 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், 2 to 3 கொஷின்ஸ் வந்து மாடரேட்டாக இருக்கும், அண்ட் 2 to 3 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இதோட சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். ஸோ இதில் வந்து மாடரேட் கொஷினையும் டஃப்பான கொஷின்ஸையும் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளோட ரேங்க் வந்து முன்னே போகிறதும். ஈஸியான கொஷின்ஸை தப்பு பண்ணுறதுல தான் நம்ம வந்து ஒரு 100 மார்க்ஸ் 100 ரேங்க்ஸ் 1000 ரேங்க்ஸ் பின்னாடி போகிறதும் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா மாட்ரேட் அண்ட் டஃப் கொஷின்ஸை வந்து எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோமோ அதே மாதிரி ஈஸியான கொஷின்ஸை வந்து நம்ம வந்து தப்பு பண்ணவே கூடாது. அப்படி பார்த்திங்கன்னா தமிழில் 100 கொஷின்ஸ் இருக்குது, அதில் 80 கம்பல்சரி ஈஸியாக தான் இருக்கும், அண்ட் மேக்ஸில் 25ல் 20 ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பார்க்கும்பொழுது 200 கொஷின்ஸில் 150 to 151 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஷின் பேப்பர் டஃப்பாகவே இருந்தாலும் 140 to 150 கொஷின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இருக்கிற அந்த 30 மார்க்ஸ் நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம்னா, நம்மளுக்கு அந்த மாட்ரேட் கொஷின்ஸ் வந்து ஆப்ஷன்ஸை பார்த்தாலே 2 ஆப்ஷன் வந்து இல்லைன்னு எலிமினேட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதுவாங்கிறதுல நம்மளுக்கு ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக போட்டுருவோம். அண்ட் பேலன்ஸ் வந்து ஒரு 29 கொஷின்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தெரியவே தெரிலன்னா கூட நம்ம வந்து ஒரு ஆப்ஷன்ஸில் 29ல் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் கரெக்டாக இருக்காதா. ஸோ அந்த 10 கொஷின்ஸை வந்து 150 + 20 + 10 எவ்வளோ ஆகிடுது போது 180. ஸோ இந்த 180 எடுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஈஸியான கொஷின்ஸை வந்து தப்பு பண்ணக்கூடாது, அண்ட் மீதி இருக்கிறத வந்துட்டு பிளான் பண்ணி யோசிக்கிறோம். அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். ஆல் தி பெஸ்ட்.